அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். 2026 முருகர் கோவிலுக்கு வந்திருக்கோம். இது கோவில் பேர் வட திருச்செந்தூர் சேஸ்திரம். ஹாப்பி 2026. உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இதுக்கப்புறம் நாங்கள் ஏலகிரி ட்ரிப் போகலான்னு இருக்கோம். இப்போ நம்ம சென்னையிலேருந்து ஏலகிரி போயிட்டோம். அப்போ நம்ம ஆம்பூர் பிரியாணி தான் இருக்கோம். அப்புறம் பிரியாணி எப்படி இருந்துச்சு? பிரியாணி வந்து செம்மையாக இருந்துச்சு. ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டோம். செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏலகிரி கிளம்பலான் இருக்கோம். நியூ இயர்க்கு ஒரு ட்ரிப்பு. எப்படி மித்து? ஆமாம், செம்மையாக இருந்துச்சு. எல்லாரும் அங்கே போய் பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போது ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே தெரியுது பாருங்கள் மலை, ஏலகிரி. இப்போது ஏலகிரி மலைக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். சாயி, மித்து பேசு. ஆமாம் காய்ஸ், நம்ம இப்போ ஏலகிரி மலைக்கு போயிட்டு இருக்கோம். அப்படி நாங்கள் எப்படி தான் பண்ணுறோன்னு பாருங்கள். வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றிருக்கோம், அதான் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் வழியில் நிறைய குரங்குலாம் பார்த்தோம். 13 குரங்கு பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். போயிட்டே இருப்போம், ஆனால் கொஞ்சம் தூரம் தான். அது வரைக்கும் என் அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க. பேசுமா? ரெண்டு பக்கமும் நல்லா காற்று எல்லாம் சில்லுன்னு வந்துட்டு இருந்துச்சு. ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். இந்த வீடியோக்காக கொஞ்சம் அப்படியே ஸ்பீடப் பண்ணி போட்டிருக்கோம். நல்லா இருக்குது ட்ராவல். இப்போ நீங்கள் 1 டே ட்ரிப் போகணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா 1 நாள் போயிட்டு வரலாம் ஏலகிரிக்கு. நல்ல பிளேஸ், நல்லா இருந்துச்சு. கூலிங்காகவும் இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே போயிட்டுருக்கும்போது இந்த ஒவ்வொரு டேர்னிங்லேயும் நல்லா அந்த தமிழ் நேம் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு. இப்போது பாருங்களேன், இந்த டேர்னிங்கில் பாரதியார் வளைவு, அந்த மாதிரி ஒவ்வொரு வளைவுக்குமே தமிழ் நேம் கொடுத்துருந்தாங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வேணாலும் அங்கே பாருங்கள். அங்கே சாரல் குரியன்னு ஒரு பேர் இருக்கோம். அது சாரல் குடியில் அப்படிங்கிற ரெசார்ட்டில் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கோம். அதுதான் அவன் சொல்கிறான். இப்போ தான் நாங்கள் இன்னும் ரீச் ஆகலை, ஏலகிரி ரீச் ஆகலை, போய்கிட்டு இருக்கோம் இப்போது. இப்போ பாருங்கள், திருவள்ளூர் வளைவு இருந்துச்சு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு பாரதியார் வளைவு இருந்துச்சு, இப்போ திருவள்ளூர் வளைவு. இங்கே நிறைய குரங்கள்லாம் அந்த சைடில் நிறைய குரங்கு இருந்துச்சு. மித்து, சாயி. இப்போ வந்து மேலேருந்து கேமரா வச்சு கீழே உள்ள வியூலாம் எடுத்தோம். நிறைய வீடு எல்லாத்தையும் அப்படி வீடியோஸ் பார்த்தோம். இந்த வியூவில் வச்சு பார்த்தோம். ஆனால் இங்கே எதுவும் ஓரமாலாம் நிற்கக்கூடாது, நம்ம போயிட்டே தான் இருக்கணும். இங்கே ஓரமாலாம் நின்னா தான் டேஞ்சர். அந்த மாதிரி எதுவும் நிற்க வேண்டாம். போயிட்டே விண்டோவே எதுவும் ஓப்பன் பண்ண வேண்டாம். இப்படி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறது நல்லது. எதுவும் ஸ்டாப் ஆகி நின்றுட்டுருக்க வேண்டாம். மித்து கீழே விழுறான். நான் பேலன்ஸ் பட்டாமல் கீழே வந்துட்டேன். அதனால் பிடிச்சிட்டு உட்காந்துக்கணும். ஆமாம், எப்பயுமே காரில் போகும்போது சீட் பெல்ட் போடணும், பிடிச்சிட்டு உட்காந்துக்கணும். சாயி, இங்கே பாருங்கள், இப்போ இளங்கோ அடிகள் வளைவுன்னு இருக்குது. சாயி, ட்ரிப்பு பிடிச்சிருந்துச்சா? என்ன பண்ணுற பாரு, ஞாபகம் இருக்கா ஏலகிரி? அப்படி தோயாமா சொல்லலாம். என்ன சொல்கிற சொல்லு. காய்ஸ், நாங்கள் இப்போ ஆயக்கை போயோம். அங்கே ஐயா கோகியா இருந்துச்சு. ஐயா பார்த்துட்டு இங்கே ஈத்துக்கோ. நீங்கள் ஏலகிரி போயிட்டு அங்கே இருக்கிற குரங்கெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்களா? நீங்கள் வேறு எதுவும் பார்க்கலையா ஏலகிரியில்? ரெசார்ட்டு புக் பண்ணியிருந்தாங்க. ஓகே. இங்கே கம்பர் வளைவு பாருங்கள், கம்பர் வளைவு இப்போ நம்ம வளையிறது. அங்கே போய் ஒன்று ஆயாக்குள்ளே இருந்துச்சு. அங்கே கோத்தையாக போட்டுதோ ஆய் போயிட்டு. போகிற வழியெல்லாம் பிடிச்சிருந்துச்சா? இந்த மேலே ஏறும் போதெல்லாம் போய் ஐயா பூச்சிச்சு காய்ஸ். ஆனா கோகுகையா எனக்கு சுத்தமா பிடிக்கல காய்ஸ். ஏன்னா எங்கயா தாத்த பண்ண காய்ஸ். டார்ச்சர் பண்ணிச்சா? கபிலர் வளைவு இது. அந்த தென்னியா காய்ஸ். பாய் பாய். இன்னும் நம்ம மேலே ஏலகிரி ரீச் ஆகி என்ன ட்ரெஸ் வாங்குனீங்க? அங்கே
ப்ரஷ்ஷா? ம் ஓகே. அங்க எந்த ஆயா கூட இருந்தாங்க க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆயா தீட்டி கூட இருந்துச்சு கைஸ். அதோத்தம்மா நான் சொல்றேன். அப்புறம் சாரல்குடி ரெசார்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் அங்கே போய் பாருங்க. இந்த வியூலாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த மரம்லாம் சைடில் இருக்கிறது, மேலேருந்து சைடில் இந்த பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது, சிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற வியூ. இந்த வியூலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு. எங்களுக்கு அவ்வளோ ஸ்பீடாக வீடியோ எடுக்க முடியல. அப்படியே அந்த வலையை திருப்புறோம் பாருங்க, நாங்களாம் செம்ம சுத்தம். எப்படின்னா அப்படின்ட்டு அப்படி என் அம்மா மேலே என் தம்பி மேலெல்லாம் நான் உளுந்து பிளறேன். ஏன்னா நான் தான் நடுவுலையே உட்காந்துட்டேனே. இங்கே பாருங்களேன், 2 பக்கமும் ட்ரீஸ் இருக்கிறது, நல்ல ஒரு மரம் இருக்கிறது, நல்ல ஒரு நல்லா இருந்துச்சு பார்க்க. இது வந்து நல்லி வளைவு அப்படின்ட்டுருக்கு. அது ஒவ்வொரு வளைவுக்கும் அழகாக பேர் கொடுத்துருக்காங்க. ரோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரோட் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ஸ்மூத் டிரைவிங் தான், நல்லாயிருக்கும். ஆனால் ஆமாம், இது வந்து பேகன் வளைவு. இது வளைக்கும் போது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஆனால் ஸ்லோவாக தான் போகணும். ஏன்னா நம்ம பின்னாடிக்கு வண்டிலாம் வரும், அதனால நம்ம பிரேக் போட்டால் கூட. ஆமாம், எப்பயுமே டிரைவிங் பண்ணும்போது நீங்கள் ஸ்லோவாக போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பக்கமும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு பொறுமையாக போகலாம். இப்போ மித்து ஏலகிரி ரீச் ஆகிட்டோம். ஏலகிரி ரீச் ஐ லவ் ஏலகிரின்னு இருக்குது பாருங்கள். 2026 ஹாப்பி நியூ இயர் போட்டிருக்காங்க இல்லைங்களா? நான் 26 நியூ இயர் அன்னைக்கு கொஞ்சம் அந்த கிராமம் பாருங்க, இது வாட்டர் ஃபால்ஸ் இங்கே இருக்கு பாருங்க. கிராமம்லாம் இருக்குல்ல, அங்க குட்டி குட்டி இறலாம் இருக்குல்ல, சந்து போடுற மாதிரி. அதே மாதிரி இதோட சந்து தான் இது. இப்போ நாங்கள் ஆக்சுவலாக ஏலகிரி ரீச் ஆகிட்டோம். இங்கே சைடில் பார்த்தது தான் அந்த வாட்டர் ஃபால்ஸு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் புக் பண்ணிக்கிற ரெசார்ட் வந்து இன்னும் உள்ளே இருக்கும் இல்லைடா, நல்லா உள்ளே இருக்கும். பட் அதோட ரோடு இப்படி தான் இருக்கும் பாருங்கள். எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறப்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு. நாங்கள் போகிற பாத் கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது. சாரல்குடியில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த பாருங்களேன், ரோடெல்லாம் பாருங்களேன். அங்கே போய் நாங்கள் போய் விளையாண்டிங்களா? பாருங்க, ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்க. ரொம்ப அப் அண்ட் டவுன்ஸ், ரொம்ப ரோடெல்லாம் உடஞ்சி சாய் பேசுறது புரியுதான்னு தெரியல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பாருங்க, சாரல்குடின்னு போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. அது அந்த ரெசார்ட்டோட நேமு, ஏலகிரி சாரல்குடியில். இப்போ நம்ம ரைட்டில் கட் பண்ணுறோம். ரைட்டில் கட் பண்ணி இது ரொம்ப பாருங்க, 2 பக்கமும் நல்ல காடு. அங்கே தான் கொஞ்ச நாள் தங்க பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இது நான் ஒரு மாதிரி லேட் நைட்லாம் போனால் ரொம்ப பயமாக தான் இருக்கும். ஆனால் நல்லா இருந்துச்சு, த்ரில்லிங்காக அட்வென்ச்சராக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. ரோடு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க, நல்ல காடு. இது பாருங்க, சாரல்குடியில் அங்கே மறுபடியும் ஒரு போர்டு வச்சுருக்காங்களா? இப்போ லெஃப்ட்டு பாருங்க, இதான் நம்ம அந்த என்ட்ரி ஆகிட்டோம் சாரல்குடி. இந்த ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். லெஃப்ட், இது கொஞ்சம் மேலே ஏறணும், கொஞ்சம் ஹில்ல. பேசுமா. என் டாடி தான் இந்த ரெசார்ட்டை புக் பண்ணாங்க. என்ட்ரி ஆகிட்டோம், உள்ள போயிட்டோம். அங்கே பாருங்க, அவங்க தான் அந்த வீட்டையே ஓனர் ரெசார்ட்டுப்பா. இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம புக் பண்ணியிருக்கிறது நம்பர் 5 தானேப்பா? நம்பர் 5. பார்க்கிங் கூட எங்கன்னு தெரியல गाइस. தெரியல, மேலே இருக்குது. மேலே போய் பார்க் பண்ணிக்க வேண்டியதா. இந்த பாருங்க, மேலே போயிட்டு இங்கே போயிட்டு இது பண்ணிவிட்டு இறங்கிட்டு நம்பர் 5 நம்ம புக் பண்ணியிருக்கிறது. சூப்பராக இருந்துச்சு. தனித்தனி வீடு இங்கே பாருங்களேன், நல்லா இருக்கும். ஒரு மாதிரி கூரை வீடு இல்லை, அந்த ரெசார்ட் சூப்பர். ஒரு வில்லேஜ் கெட்டப்பில் நல்லா இருந்துச்சு. அந்த ஹில்ஸில் நல்லா என்ஜாய் பண்ணோம். எப்பொழுதும் இருக்கிற மாதிரி இருப்போமே, அந்த மாதிரி நம்ம ஊருக்கு போன மாதிரி ஒரு ஃபீல். நம்பர் 5 தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தது. வீட்டில் வாசல் படி இருப்பா, வீட்டில் வாசல் படி எதை அப்பா ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க மித்துவும் சாயும் வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப். இதோ மேலே அந்த லைட்டு, அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்களேன். அது இதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இது இவங்க போஸ்ட் கொடுக்க சொன்னால் மித்திரன்னு இவங்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. தொட்டாஞ்செடி கூட நான் குட்டி வீடியோவாக நான் ஒரு எடுத்து போட்டிருப்பேன், எல்லாரும் பார்த்துப்பீங்க. தொட்டா சினிங்கி அது. ஸோ அந்த தொட்டா அப்படியே இதோ உள்ள அந்த தொட்டா சினிங்கி அந்த செடி இதோ அவன் டச் பண்ணுறான்ல. உட்காரு சாமி பாருங்க. சொல்லலாமா? இதோ பாருங்க அவன் டச் பண்ண நல்லா எல்லாமே இது சுருங்கிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, ஏன்னா இங்க அம்மா திட்டிட்டே இருப்பாங்க. திட்டிகிட்டே இருக்கணும். தொட்டாச்சினிங்கி அது அந்த வீட்டோட வாசலில் இருந்துச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி சாய்க்கு ஃபீவர், ஜான்வரி 1 சாய்க்கு வந்து ஃபீவராக இருந்துச்சு. ஃபீவர் உடைய அப்பா ஒரு டெர்மாமீட்டர் எடுத்து வந்துருக்காங்க. இதோ இவன் மறுபடியும் அதை விடவே இல்லை. இந்த சைடு ஃபுல்லாக அந்த தொட்டாசினிங்கி இது பண்ணிவிட்டு அடுத்த சைடுக்கு போயிட்டான் மித்ரன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வீட்டு வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறது. ரொம்ப அமைதியாக இருந்தது. ஏற்கனவே இந்த தனியாக வந்தாச்சு அமைதி. இது பாருங்கள், இது வந்து ஹாய் காய்ஸ். நம்ம ரெசார்ட்லேருந்து பின்னாடி இருக்குல்ல, அங்கே ஒரு பார்க் இருந்துச்சு. பார்த்தோன்னே செம்ம ஷாக்லாம் இல்லை, கார்லேருந்து வந்தோம்லே, அது பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே வெளில வந்து. ஆனால் அந்த ரெசார்ட்டில் என்ட்ரி இடத்துலையே வந்துட்டு இது மாதிரி சின்ன பசங்க ப்ளே பண்ணுற மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்க. நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க பசங்க. நல்லா இருக்கும் பாருங்கள், இங்கே நல்லா செட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே நேச்சுரலாக நல்லா இருந்துச்சு. அங்கே அந்த மாட்டு வண்டி அந்த வீலாந்தோட கெட்டப் நல்லா இருந்துச்சு. இங்கே ஒரு புத்தாவோட சிலை இருக்கும். ஃபேஸ் கட் செம்மையாக இருந்துச்சு. தோ புத்தா சிலை இருக்குது பாருங்கள், அங்கே நல்லா இருந்துச்சு. செம்ம கலர். அந்த நம்ம காரை இங்கே தான் பார்க் பண்ணியிருந்தோம். இல்லை மேலே வீட்டுக்கிட்டே பார்க் பண்ணியிருந்தோம். கீழே வெளில போகிறப்ப இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்கும், இங்கே சாப்பிட்லாம். மித்து சாயு இங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த பார்க்குக்கு முன்னாடி சாப்பிட்றது. ஆமாம் சாப்பிட்ற ஹோட்டல். ஆமாம், நம்ம இங்கேயே சொல்லிட்டா அவங்களுக்கு நமக்கு முன்னாடியே சொல்லிடணும். லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிடணும். பார்க்குக்குள்ளே நாங்கள் போனோம். அங்கே எயாத்தியா இருந்துச்சு. அங்கே நாங்கள் எயாத்தோம். இங்கே ஏலகிரி வந்ததுக்கப்புறம் இதுதான் அவங்களோட ட்ரிப்புன்னு நினச்சி ஃபுல்லாக இங்கேயே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த என்ட்ரி லஞ்ச்லாம் முடிக்கிறதுக்குள்ள இதாங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த வீடு. பாருங்களேன், எனக்கு பார்க்கவே இவ்வளோ ஆசையாக இருக்குது. அவ்வளோ அமைதி, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஆனால் எல்லார் இடத்துலையுமே இருக்கிறாங்க. அது ஃபுல்லாக தான் இருந்துச்சு. பயம் எதுவும் கிடையாது, நல்லா சேஃப்டியாக தான் இருந்தது. ரொம்ப லோன்லி அப்படி கிடையாது. ஒரு பூவை எடுத்து எங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போகிறோம். இந்த வீடு பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இப்படி வாசலில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த காலத்தில் வாசல்ல எல்லாம் உட்காந்துட்டு இருக்க ஞாபகம் இருந்தது. அப்போ அந்த இட்லியை குப்பை தொட்டியை போட்டாங்க. அப்போ நாங்கள் பிரியாணி சாப்பிட்டுருந்தோம். வீட்டிலேருந்து இட்லி எடுத்துகிட்டு போயிருந்தோம் மார்னிங்கு. சாய் சாப்பிடல அப்படின்னுட்டு அந்த இட்லி வந்து ஆஃப்டர்நூன் ஆனதுனால அதை குப்பை தொட்டியில் போட்டாச்சு. அப்புறம் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி அவன் சாப்பிடலன்னு வாங்கி வச்சுருந்தோம். அதை தான் சாய் சொல்கிறான். ஆமாம், இது எல்லாமே ரெசார்ட்குள்ளே தான். நாங்கள் இன்னும் வெளியில் எங்கேயுமே போகலை. சாப்பிட்டுட்டு இங்கே ரெசார்ட் பேக் சைடு, அந்த ரூம் நம்பர் 5க்கு பேக் சைடில் இருந்துச்சு இதெல்லாம். அங்கே தெரியுதுல்ல, அங்கே தான் லஞ்ச் சாப்பிட்டோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டே வந்து எங்கள் ரெசார்ட்டுக்கு பின்னாடி தான் ஒரு ஹோட்டல் இருந்துச்சுல, அதுதான் அங்கே தான் ஃபர்ஸ்ட் டே இருந்தோம். செகண்ட் டே வந்து வெளில போய் இவர் அதோட ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற மேனேஜராக யாரோ ஒர்க் பண்ணுறவர் அவர். இங்கே அவங்க அப்பாவும் மித்தும் ரூமுக்கு போயிட்டாங்க. நானும் சாயும் பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்தோம். சாய், அது என்ன சாய் உன்னை துரத்துது?
கோயில் மக்கள் கோயில் நாங்கள் இது கூட ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம், இந்த இது மட்டும் கட் பண்ணி போட்டிருந்தோம். ஒரு பாட்டு வரும், அது கூட நாங்கள் போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், நல்லா இருக்கும். இங்கே பாருங்களேன், தனித்தனியாக இருக்கிற எல்லாமே ஒவ்வொரு இது புக்கிங். இது சாய் ஆக்சுவலாக தைரியமாக போகிறான்னு நினைக்கிறேன். அவன் பயந்துட்டு சீக்கிரமாக போகிறான், பின்னாடி உள்ள கோழி வந்துரும்னுட்டு அவன் வேக வேகமாக நடந்து போயிட்டு இருக்கான். ஆனால் ரெசார்ட் அந்த ரூம்க்கு கரெக்டாக போயிடுவான் அவன். எங்கே நம்ம புக் ஆனால் ரெசார்ட் சுற்றி ஃபுல்லா செடி ஆமா, மலையில செடி வீடு. ரூம் 5 இங்க இருக்குன்னா அங்க 4 गाइस இது கரெக்ட்டா போயிடுறோம். गाइस நாங்க தி ஏயா குய போனோம். ஆனா குப்பை இடிச்சு गाइस கதமா ஐயா அந்த ஐயா கில் பண்ணியா. இப்போ இது வந்து செல்ஃபி பாண்டா பார்க்குன்னு சொன்னாங்க. ஆமா, செல்ஃபி பாண்டா. அங்க போனோம். அது ஈவினிங் தான் போனோம். அவனுக்கு ஃபீவர் இருந்ததுனால அவன் சரியா அப்படியே அமைதியா இருந்துட்டான் சாய் கொஞ்ச நேரத்துக்கு. இவன் தான் அங்கே நிறைய நல்ல வைப்பாக இருந்துச்சு, சாங்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, நல்லா லைட்ஸ் நிறைய, அந்த ஃபோட்டோ ஷூட்க்கு நல்ல பக்கவான பிளேஸ் இது. சாய் கூட காஃப் ஜொரனால அங்கேயே இருக்கான். பிளான் கேன்சல் பண்ணிடலான்னு தான் நினச்சோம், ஆனால் ஆல்ரெடி புக் பண்ணி எல்லாம் வச்சதுனால சரி கொஞ்சம் லைட் ஃபீவராக தான் இருந்தது. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் அப்புறம் போனோம். ரொம்ப அப்படியே வைப்பு, செம்ம வைப்பு. மித்ரன் தான் அங்கே ஒரே ஆட்டம். பபிள் எங்கேருந்து வருதோ ஆமாம், அதை நோக்கி போயிட்டான். அங்கேருந்து நல்லா இது நல்லா நல்லா. அங்கே ஈவினிங் தான் போயிருந்தோம், ஒரு 6க்கு மேலே தான் போயிருந்தோம். அந்த லைட்டிங் நல்லா இருந்துச்சு. அவங்க அப்பா கூட பாஸ்கெட் பால் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சாய். எனக்கு அப்பப்போ கொஞ்சம் இவங்களை செக் பண்ணிட்டே இருப்பேன், சாய் எங்க மித்து எங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கூட கேட்டு தான் இருப்பாங்க, ஆனா நான் எப்படி வந்துருவேன். இவங்க 2 பேரும் இந்த பால் ட்ரை பண்ணுவாங்க. ஆமா गाइस, இங்க ரொம்ப பிடிச்சதே அந்த லைட்டிங் தான். லைட்டிங்ல போட்டோஸ்லாம் ஆமா, போட்டோஸ் சூப்பரா இருக்கும். ஏயா गाइस, என்னன்னா ஏயாமே பார்த்தே தெப்பையா. எல்லாருமே அங்கே வந்து ஃபோட்டோஸ் தான் எடுத்துட்டாங்க. அதான் அதுக்கு பேர், அதனால தான் அதுக்கு பேர் செல்ஃபி பாண்டான்னு வச்சுருக்காங்க. செல்ஃபி ஸ்பாட் இது. நீங்கள் கண்டிப்பாக ஏலகிரி போங்க, அங்கே போய் கண்டிப்பாக இதுக்கு யூஸ் போங்க. அதனால தான் நாங்களும் அங்கே போயிருக்கோம். ஆமா, இது வந்து இது சாயால ஓட்ட முடியலன்னு அவங்க அப்பாவும் உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சாய் ஒரே அழுக, நான் தனியாக ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ரவுண்ட் இப்படி வந்து 3 ரவுண்ட்ஸ் ஆடா இது 3 டைம்ஸ் இப்படி ரவுண்ட் பண்ணலாம்ல. நடுவில் ஒரு பார்க் வச்சுட்டு 3 டைம்ஸ் இப்படி சுற்றி வர மாதிரி அவ்வளோ பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு அவங்க அப்பாவும் சாயும் போகிறாங்க. இதோ அங்கெல்லாம் ஹார்ட் ஷேப்பில் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஸ்பாட்டு. அங்கே எல்லாரும் இன்னும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கத்தாத காதில் இங்கே வா, இங்கே வந்து பேசு. அங்க ஆத்த தண்ணியா இடிச்சு பைக் ஓட்டணும் தும்மா அம்மா குய தோட்டோ எடுத்துச்சு. சாய் ஒரு ரவுண்ட் வந்துட்டான். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு மித்ரன்கா. 3 ரவுண்ட்ஸ்னு சொன்னியே. ஆமா, செகண்ட் ரவுண்ட் யார் போறான்னு பார்க்கலாம். செகண்ட் ரவுண்ட் நீயும் அப்பாவும் போவோம், மித்ரனும் மித்து அப்பாவும் போவாங்க. லாஸ்ட் ரவுண்டு மித்ரன் வந்து நான் தனியாக தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னதுனால அங்கே இருக்கிறவங்களே கூட உட்காந்துட்டு போவாங்க மித்ரன் கூட. கால் வச்சிருப்பாங்க. ஆமா, என்னன்னு சொன்னாங்க, அதனால நான் புடிச்சிட்டு வேகமா ஓட்டிட்டேன். எது பிரேக்னு சொன்னாங்க, நான் நிறுத்திட்டேன். ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு, கீழே ஏதாவது விழுந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இது போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள மித்ரனால அர்ஜென்ட் ஆகுறது மித்ரனுக்கு, அவனை இறக்கி விடுங்க, என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்குறான் அவங்க அப்பா கிட்ட. நீ காய்ஸுங்க அதுரா தான் பேசுறா. சாய்க்கு இதான் பேச்சு வருது, கொஞ்சம் கொஞ்சமா பேசுறான். ஆனா மித்ரன் வந்து தனியா தான் ஓட்டணும், அப்பா கூட வரல அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பான். சும்மா ஈட்டி உட்காந்து தம்ம காய்ஸ் அவங்க பாய் பண்ணோம். ஆக்கி என்ன தாமன் தா மீன் கோபி சிக்கன்யா அவன் ஏதோ பேசுறான். மித்ரனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை.
அவங்க அப்பா கூட வந்து போகிறது. அவர் தனியாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆசை. அந்த இது தான் அதோ பாருங்கள், அங்கெல்லாம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இருட்டாக அந்த லைட்டோட வெளிச்சம் படும்போது ஃபோட்டோஸும் சூப்பராக வந்துச்சு. ஏலகிரி போங்க, அது ஒன் டேயில் போயிட்டு வந்துடலாம். முக்கியமாக போகும்போது செல்ஃபி பாண்டாவை மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. வாட்டர் ஃபால்ஸ், இந்த போட் ஹவுஸ் எல்லாமே நல்லா இருக்கும். நீங்கள் போயிட்டு வாங்க. நாங்கள் அதை போகலை இல்லை, போட்டிங்லாம் நாங்கள் போகலை. அங்கே எத்தனை பார்க் இருந்துச்சோ அவ்வளோ நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு பார்க்கு போயிட்டு வாங்க. செம்ம ஜாலியாக இருக்கும். போயும் ஏன்னா அங்கே தேக்கசியாக இருந்துச்சு. இப்போ இந்த ரவுண்டில் இப்போது மித்ரன் வந்து அவங்க அப்பா இல்லாமல் அவரோட உட்காந்துட்டு போயிட்டுருப்பான். அவங்க கூட வண்டியில் கால் தாச்சிருப்பாங்க என்னென்னு சொல்லி என்னை ஓட்ட வச்சுட்டாங்க. தனியாலாம் ஓட்டலடா, அவங்க தாண்டா ஓட்டுறாங்க. நீ சும்மா தாண்டா உட்காந்துருக்க. நான் தான் ஓட்டினா தான் அழுவாமல் போனேன். அப்படியா? நான் தானே ஓட்டுறேன், உனக்கு தெரியாது. இங்க பாருங்க, நம்ம வந்ததை விட இப்போ டைம் அதிகமாயிட்டு இருக்குல்ல, இருட்டாக லைட் நல்லா இருக்கு பாருங்க. அந்த லைட்டிங்லாம் அந்த மரத்தை சுத்தியே அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நேச்சுரலா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ ரொம்ப தூரம் நமக்கு டைம் இருக்காது, சம்டைம்ஸ்ல நமக்கு பேக்கேஜ் கரெக்டாக இருக்காது. இது டைமும் நம்ம ஒன் டேல போயிட்டு வந்துடலாம். ஒரு எல்லாம் அங்கே நைட் மதியம் ஆஃப்டர்நூன் நீங்கள் ரீச் ஆனீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஸ்டே பண்ணிட்டு வாங்க. அப்புறம் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் ஆனால் மித்ரன் சாய் நான் அனுப்பலை, மித்ரன் பெரியவன் மட்டும்தான் போனான். இதில் நானும் சரி போகலாம், நெக்ஸ்ட் டைம் போகும்போது நம்ம போகலாம். அன்றைக்கி உனக்கு ஃபீவர் இல்லாதான் அம்மா அனுப்பலை. இது நானும் சாய் வெளில இருந்தோம், மித்ரன் மட்டும்தான் உள்ளே போனோம். இது நல்லா இருந்துச்சு. அந்த இது கூட நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னான். இப்படி ரோல் பண்ண ஆப்போசிட்ல ரோல் பண்ணிட்டே வர மாதிரி இருந்துச்சாடா? எப்படி இருந்தது இதோட ஃபீல்? ஆமாமா, நான் கூட பயந்து ஸ்பைடர்மேன் மாதிரி இப்படி வந்தனே. ஆனா மித்ரன் நல்லா ஆர்வமா ஏறினான். அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. உள்ளாரே அழ ஆரம்பிச்சிட்டான் கொஞ்ச நேரத்துலயே. அழறான்ற சென்ஸ் நான் வெளில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரொம்ப அப்படியே கூட ஒரு ஆன்ட்டிட்ட போனேன். ஒரு சின்ன பாப்பா இருந்துச்சு. ஆமா, அப்படியே ஏறி மேலாண்டி கீழே வந்து இப்போ அவங்க அப்பாவை நான் அனுப்பிச்சு விட்றேன். அதுக்கப்புறம் அவன் அழறான், கொஞ்சம் பயப்படுறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இப்போ உள்ளே போவாங்க. ஏன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது பயப்படவே வேண்டாம், அவன் பயந்துட்டான். ஆனால் எனக்கு அவன் வந்து கீழே அது உள்ளாரேருந்து பார்க்கும்போது தண்ணி நிறையா இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. தண்ணியில் நம்ம போயிட்டுருக்கோம், பேரண்ட்ஸ்லாம் வெளில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டோம். அதை பாருங்கள், இப்போ எழுந்திரிச்சு இப்போ ட்ரை பண்ணுவான். இப்படி ஆப்போசிட்டில் இப்படி ஏறுற மாதிரி ரன் பண்ணுற மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவன் கீழே விழுறான். ஆனால் நார்மலாக மித்ரன் எப்படின்னா வாயால் தான் நல்லா வடை சுட்டுட்டு இருப்பான். நல்லா நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், நான் அப்படி இப்படிமா. கடைசியில் ஒரு பயந்தாங்குழி அவன். இப்போ பாருங்க, அவங்க அப்பா காலை பிடிச்சி எழுதிட்டு இருக்கான் பாருங்க. அழ ஆரம்பிச்சிட்டான். ஆனால் போகும்போது நான் தான் போவேன். இந்த எல்லா கேமும் நான் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். வெளியிலேயே முன்னாடியே டோக்கன் இதெல்லாம் இது பண்ணிடுவாங்க, இத்தனை கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது நாங்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ். நான் சொன்னேன்ல, இங்கே ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் எல்லாமே அது ஃபோட்டோ எடுத்துக்கிறது பாருங்கள். லைட்டிங் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இங்கே தான் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே இது நாங்கள் நெக்ஸ்ட் தட் மீன் நாங்கள் நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே காலையில் ஆமாம் நெக்ஸ்ட் டே பார்க் காலையில் பார்க் போயிருந்தோம். ஆக்சுவலாக மதியம் வந்துட்டு போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நைட் தான் அந்த செல்ஃபி பாண்டா போயிட்டு இது நெக்ஸ்ட் டே அந்த ஃபண்டரா பார்க் போயிருந்தோம். ஆமாம், நம்ம கையில் அதோட ஃபுட்டு வச்சுருந்தோன்னா அது வந்து அழகாக எடுத்துகிட்டு போகுது. எங்கேயும் உங்கள் அப்பா கொடுத்தாங்க. இல்லை நல்லா இருந்துச்சு. அதாவது ரொம்ப அமைதியாக, ரொம்ப அப்படியே நிறைய இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இது என்ன டைலாக் சொன்னான்னா, இவன் ஒன்றுமே பண்ணல நேத்தி அன்னைக்கு செல்ஃபி பாண்டாவிலையும் ஒரு கேமில் கூட எல்லாத்துலேயும் அழதான் ஆரம்பித்தான் மித்ரன். இங்கேயும் வந்து ரொம்ப கையெல்லாம் பிடிச்சிட்டு தான் அந்த ஃபுட்டே கொடுக்க சொன்னோம்.
இங்கே சுத்தமாக ரேபிட்க்கு கொடுக்குறேன்னு வாங்கிட்டு அந்த கேரட் அந்த பீட்ரூட்டெல்லாம் இவன் கொடுக்கவே இல்லை ரேபிட்க்கு. எல்லாத்துக்கிட்டையுமே பயம்தான். ஆமாம், எல்லாம் அந்த பேர்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே நான் கொடுத்த ஒன்று வாங்கிக்குது. எனக்கு இப்போ ஆக்சுவலாக அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கி தான் என்கிட்ட கொடுத்துட்டான். நான் கொடுத்துட்டு இருந்தேன். இதெல்லாம் மித்ரனுக்காக வாங்கினது தான். அம்மா கூட பயதான். எனக்கு பயம்லாம் இல்லை. இந்த பாரு பயப்படாம தான் கொடுத்தேன். இந்த பாருங்க, இது இங்கேயும் கிளி எல்லாமே ஏதோ சாய எழ ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அது பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் அது தானாகவே வந்து ஒன்று உட்காந்துருச்சு. ஒன்று கையில் வச்சுருந்தேன், இன்னொன்று வந்துருச்சு. இப்போ அது பறந்து போயிடும். ஆனா எனக்கு பிடிச்சதே அந்த பச்சை அந்த ஒயிட் தான் பறக்கும். இப்போது கிட்டக்க வந்து மேலே உட்காந்துருச்சு ஷோல்டரில், அப்புறம் பறந்து போயிடுச்சு. இது இப்போ என்கிட்டேருந்து அவங்க அப்பா கிட்ட அழகாக அது போயிடும். அந்த அரட்டை இது கையில் வச்சுருந்தேன். பஞ்சவர்ண கிளியா? பஞ்சவர்ண கிளி வந்து ரெட் கலரில் இருக்குமே, அது இப்போ வருமே. அந்த மித்ரன் கிட்ட சாய் கிட்ட வந்துச்சு. சாய் பயங்கர போல்டிங்க, தைரியமாக இருந்துச்சு, அழகாக கொடுக்கும். மித்ரன் தான் பயமே. வெளியில் வந்து அவன் சொன்ன டைலாக் தான், என்ன மித்ரன் நேத்தியும் அழுவுற, இன்றைக்கும் இந்த பேர்ட்ஸ்க்கு எதுவுமே தரமாட்டேங்கிற, என்ன தான் நினச்சிட்ருக்கேன்னு கேட்கும்போது அவன் சொன்ன டைலாக் என்ன டைலாக்னா, சிங்கம் புலி இதெல்லாம் வந்துச்சுன்னா பரவாயில்லம்மா கொடுக்கலாம், இதெல்லாம் சின்ன சின்ன இது, அதான் எனக்கு கொடுக்கல அப்படின்னா. அவன் வாய் தான் நல்லா பேசிடுவான். ஆனால் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதோ போட்டிருக்கு பாருங்க, ஃபண்டரா பார்க்கு. இங்கேயும் இங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறோம். பாய், ஹாப்பி நியூ இயர்.